நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அனிஷ் ஆண்டோ 5வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், செல்வம் ஜோஸ்பின் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும், தாமஸ் தேவானந்தன் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வையம்மாள், எட்வின், ஜலஸ்டீன் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோணிசாமி 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் பாண்டியன் திரவியம் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோன்சி சைமன் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், லூர்து சாமி 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், போல் ரெஜினா குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செயின்ட் பால் லாம்பர்ட், செயின்ட் பால் குளோதன் கிரகோரியா ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் ஆசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளோதன் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பாப்பு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், குயின் மேர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சீரோன்மணி துப்பியர், சபரியம்மாள், முடியப்பன் ஆண்மலை பாற்றிக்காகவும், தனத்தம்மாள், சின்னப்பராஜ், ராக்கினி அம்மாள், ராஜம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனே, வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் ஆராதிப்போம். அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்றதொரு குப்பத்தின் மலை குகையில் அப்ப
அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்ற ஒரு குப்பத்தின் மலை குகையில் வந்து எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இடையர்கள் கூட்டத்துடன் இயேசுவை ஆராதிப்போம். குழந்தை இயேசுவை ஆராதிப்போம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று நாம் ஆண்டின் கடைசி நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். முதல் நாளில் நாம் ஆண்டவருடைய துணையை தேடுகின்றோம். கடைசி நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், நாம் உடைந்து போயிருக்கலாம் அல்லது நோயினால் படுத்திருந்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் விட்டு விலகுவது கிடையாது. நம்மை கண்டித்து திருத்தும் கடவுளாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறாரே தவிர நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகி போன கடவுளாக இல்லை. எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கை பாலைவனமாக இருந்தாலும் சரி, மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி, குண்டும் குழியுமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் கடவுள் தான் நாம் வணங்கக்கூடிய கடவுள். இவரே முதலும் முடிவும், இவரே அகரமும் நகரமும். அவர் சொல்கிறார், திருவெளிப்பாடு 1:14 வாசிக்கலாம். நானே வாழ்வும் வழியும், நானே எல்லாமாக இருக்கிறேன், உங்களுக்காக இறந்தேன், என்றென்றும் வாழ்கிறேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாத அதிசயங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை. ஆகவே இந்த வருடத்தின் கடைசி நாளில் இந்த திருப்பலியை நாம் நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். மாறாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டாம், நன்றியாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வருடங்கள் முழுவதும் என்னோடு இருந்தீர், என் குடும்பத்தை பாதுகாத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்கள் போராட்டங்கள் எங்களோடு இருந்தீர், எங்கள் பலவீனங்களை கை தூக்கி விட்டீர், எங்கள் நோய்களில் எங்களோடு இருந்தீர். ஆண்டவரே, நமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் புனித ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவாம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18-21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடைமலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையே அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96 1-2 மற்றும் 11-13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள்.
உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஏனெனில் அவர் வருகின்றனர், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றனர். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரையே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகர்மாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்தும் மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளியான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். அவர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் கொள்ளும் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.
அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சிமையை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரக்க குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சிற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த வாசகமானது புனித அருளப்பர் கிரேக்க மொழியில் கிரேக்கர்களுடைய தத்துவ சாஸ்திரத்தை சுருக்கி எழுதினார். இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை வாக்கு என்ற ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் என்னவென்றால், கிரேக்கர்கள் தங்களுடைய கடவுள் சக்தி வல்லமை எல்லாவற்றையும் உருவகமாக எடுத்து சொன்ன அந்த வாக்கு லோகோஸ் என்பார்கள். கிரேக்கர்கள் லோகோஸ் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி இது ஒரு வல்லமையின் அடையாளம் படைத்தது. இந்த லோகோஸ் காப்பாற்றி வருவது இந்த லோகோஸ். லோகோஸ் என்பது கடவுள் தன்மை என்பதை கிரேக்கர்கள் தங்களுடைய தத்துவ சாஸ்திரத்திலே வைத்திருந்தார்கள். யோவான் கிரேக்க மொழி பெற்றவர், இந்த தத்துவ சாஸ்திரத்தையும் படித்தவர். ஆகவே கிரேக்கர்கள் உபயோகப்படுத்திய லோகோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒப்பிட்டு, இயேசு கிறிஸ்து தான் அந்த லோகோஸ். அதை வார்த்தை கிரேக்க மொழியில் லோகோஸ் என்றார்கள். அது நம்முடைய தமிழை வார்த்தை என்று சொல்லுகின்றோம். லத்தீன் மொழியிலே இதை வேர்பம் என்று சொன்னார்கள். ஆகவே கடவுள் தன்மையை பற்றி விளக்குவதற்காக கிரேக்கர்கள் வைத்திருந்த அதே தத்துவத்தை புனித அருளப்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டி, இயேசு கிறிஸ்து தான் அந்த லோகோஸ், அந்த வல்லமை படைத்த கடவுள், உலகம் முழுவதையும் பராமரிக்கின்றவர் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர், உலகுக்கு முன்னாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், கடவுளாய் இருந்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் என்ற இந்த ஆழ்ந்த தத்துவத்தை இந்த அருளப்பர் தன்னுடைய நற்செய்தியின் முதல் அதிகாரமாக எழுதியுள்ளார். இந்த முதல் அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்பாடு முழுவதையும், புதிய ஏற்பாட்டை சுருக்கமாக எடுத்து சொல்லுகின்ற அதிகாரம் புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தியின் முதல் அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தில் வேதாகமம் முழுவதையும் சொல்லலாம், நற்செய்தி முழுவதையும் சொல்லலாம், சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். கடவுள் தன்மையில் விளங்கிய லோகோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானவர் நமக்காக நம்மோடு இருக்கிறார். எதற்காக என்றால், அவர் வழியாக நாம் எல்லோரும் கடவுளுடைய தன்மையை பெறுவதற்காக. அதாவது லோகோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது நம் எல்லோருக்கும் அளிக்கப்படுகின்றது. ஞானஸ்தானத்தின் வழியாக, அருட்சாதன வழியாக நாம் எல்லோரும் லோகோஸ் என்ற அந்த அந்தஸ்தை அடைகின்றோம். கடவுள் தன்மையை பெற்றுக்கொள்கின்றோம், கடவுளோடு ஒன்றாக இருக்கின்றோம். இந்த கருத்துக்களைத்தான் இன்றைய வாசகத்திலே அருளப்பர் கூறுவார். மற்ற கருத்துக்களெல்லாம் வேதாகமத்தை
சுருக்கி சொல்லுகின்ற கருத்துக்களாகும். புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று எனக்கு தேடிடும். என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன், பிறரன்பை பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. அன்பானவர்களே, உங்களோடதும் என்னோடதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டது ஆபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட அல்புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக முது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூராய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றம் வரமருள மயமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேரிரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேரிரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்மைகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்மைகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. சிறு பிள்ளை என்னையுமே இறை வாக்குரைக்க பணித்த அன்பு. சிறு பிள்ளை என்னையுமே இறை வாக்குரைக்க பணித்த அன்பு. வாக்குரைக்க பணித்த அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும்,
இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் வெற்றி காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். இன்று மாலை 6 மணிக்கு நன்றி வழிபாடு திவ்யனர் குணை ஆசீர் நடைபெறும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழி நடத்தப்படும் உமக்கள் கூட்டமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவார்களாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்களை தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்ய அல்புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புதிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரையில் காத்தவும் கருணை கண்ணியில் நிறைவா இனி வரும் நாளும் இல்லா
கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய் தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய் தனது குழந்தையை தாயை மறப்பினும் தனது குழந்தையை தாயை மறப்பினும் மறவாதில்லை மகிழ்ந்து நாள் வரையில் பார்த்தவன் கருணைக்கு நன்றி என் நிறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார் இறைவா இறங்கி அருள் தருவார். என்னென்ன திறமைகள் எனக்கு தந்துள்ளார் படைப்பு அனைத்தும் அறிய பணித்தாய் என்னென்ன திறமைகள் எனக்கு தந்துள்ளாய் படைப்பு அனைத்தும் அறிய பணித்தாய் ஒவ்வொரு திறமையும் நீ தரும் பிச்சைதான் ஒவ்வொரு திறமையும் நீ தரும் பிச்சைதான் உணர்ந்து வாழவே உதவி செய்வாய் நாள் வரையில் காத்தவும் கருணைக்கு நன்றி என் நிறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார் இறைவா இறங்கி அருள் தருவார் இறைவா இறங்கி அருள் தருவார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்